தருமபுரி அருகே சோகத்தூர் கிராமத்தில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட ஏற்பாடுகள் நடந்து வருவதற்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் இடத்தை சுற்றிலும் குடியிருப்புகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மக்கள் வசித்து வருவதால் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. விளையாட்டு போட்டி நடைபெறும் இடத்திலிருந்து காளை மாடுகள் கட்டுக்கடங்காமல் மிரண்டு ஓட்டம் பிடிக்குமானால் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்துவிட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. போட்டி நடைபெறும் போது அதிக சத்தம் கொண்ட ஸ்பீக்கர் பாக்ஸ்கள் வைத்து வர்ணனை செய்யும் போது குடியிருப்புகளில் உள்ளவர்களுக்கு பெரும் தொந்தரவாகவும், தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கர்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படும் நிலையிலும் உள்ளது. ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்கு சிறிது தூரத்திலேயே டாஸ்மாக் கடை அமைந்திருக்கிறது. மது அருந்த வருவோர் ஒருபுறமும், போட்டி நடைபெறும் இடத்திலேயே சட்டவிரோதமான மது பாட்டில்களை விற்பனை நடக்கவும், இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்னை ஏற்படவும் வாய்ப்புள்ளது. தருமபுரியிலிருந்து ஒகேனக்கலுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையின் வழியே ஜல்லிக்கட்டு நடைபெற இருப்பதால் பல்வேறு ஊர்களிலிருந்து காளை மாடுகள் ஏற்றி வரும் வாகனங்கள் போட்டி நடைபெறும் இடத்திற்கு வந்து செல்ல வேண்டியிருப்பதால் தேவையில்லாத போக்குவரத்து நெரிசல் ஏற்பட அதிக வாய்ப்பிருக்கிறது என்பது மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் வேடிக்கை பார்க்க வந்த சிறுவன் ஒருவன் மாடு முட்டியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் மீளாத சோகத்தை ஆழ்த்தியது, மீள முடியாதது. இது தவிர அரசு கடந்தாண்டே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் விழா குழுவினர் பல்வேறு ஊர்களிலிருந்து போட்டியில் பங்கேற்க வரும் காளைகளுக்கு டோக்கன் போட்டு ஒவ்வொரு டோக்கனுக்கும் 2000 முதல் 3000 வரை கட்டாய பணம் வசூலித்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. எனவே தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் அரசும் முழுக்க வணிக ரீதியில் இந்த பகுதியில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்பதே உண்மையான ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து வெங்கடேஷ்.